அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, என் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தருளும், என் புலம்பலை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கூக்குரலை கேட்டருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் இந்த 3 வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம் ஆன்மீக பயணத்தை இறைவனோடு தேடவும், இறைவனுடைய கதவை தட்டவும், இறைவனிடம் கேட்கவும் நம்மை அழைப்பு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த தவ காலத்தில் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலி வழியாக திருப்பலி ஒப்புவிடுக்க தகுதி பெறுவோம். நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாயும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் நேர்மையானதை நினைத்து அதையே உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம்மாளன்று உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு துணையற்ற எனக்கு உதவி செய்யும். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4 உட்பிரிவு 17. சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எனக்கு மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகி எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவுகூரும். எங்கள் துன்ப வேளையில் உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும்.
எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138 பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மைகள் செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனத்திற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினைப் பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். வசனம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமற்ற எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றியுமாக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மை அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பாடம் கற்றுக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளை பார்த்து இவ்வாறு சொல்லுவார்கள்: குருட்டு பாடம் படிக்காதே என்று. பல நேரங்களிலே வேதத்தில் இருக்கின்ற இறை வார்த்தையை நாமும் படிக்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் ஒரு குருட்டு பாடமாகத்தான் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் விழுந்து விடுகிறது. இந்த வார்த்தைகளை ஊனக்கண்களினால் நாம் பார்த்து நம் இதயத்தில் இந்த வார்த்தைகளை இறக்கி வைக்காமல் நம்முடைய சிந்தனைகளோடு மூளைகளோடு நிறுத்தி இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை நாம் தேட ஆரம்பித்து விடுகின்றோம். எனவேதான் இந்த வார்த்தைகளை படித்தவுடனே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள்: இயேசுவை கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று விட்டார்.
தேடுங்கள் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்றார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் என்று நம்முடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அனைத்தும் நம்முடைய அன்றாட தேவைகளாக இருக்கட்டும், இவைகளுக்காகவே நாம் இறைவனிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே நம்முடைய கவலை, கண்ணீர், வேதனை, தேவைகள் அனைத்துமே உலகத்தை சார்ந்ததாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாம் அனைவருமே இறைவனிடம் செபிக்கின்ற பொழுது உலகை சார்ந்த தேவைகள் மட்டும்தான் அவரிடம் நாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆன்மீகத்தை சார்ந்தது, விண்ணுலகை சார்ந்தது, இவை அனைத்தையும் நாம் மறந்து விடுகின்றோம். நாம் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் தான். அன்றாட வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். காலை கதிரவன் எழுந்து மாலை மறைகின்ற வரையிலே இன்றைய தினத்தை எப்படி நாம் போக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எழுவதினால் அலைந்து திரிந்த நாளை நாம் முடிக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதோடு இணைந்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை ஒரு பொழுதும் தேடுவதிலே நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைக்க வேண்டாம், அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்விற்காக உழைங்கள் என்று நம் ஆண்டவர் சொல்லிவிட்டார். வேத வார்த்தைகள் அனைத்துமே, இறைவனுடைய வார்த்தைகள் அனைத்துமே நம்முடைய உலகத்தை சார்ந்ததல்ல, மாறாக விண்ணுலகை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கின்றார். எனவேதான் இறையாட்சி வருகை என்று 2 தினங்களுக்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை செபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, உமது பெயர் போற்ற பெறுக. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே நற்செய்தி வாசகத்தின் வழியாக கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது எதை கேட்க சொன்னார் இயேசு? தந்தையினுடைய திருவுளம் எது என்பதை நாம் தேட வேண்டும், கேட்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவிலே தாங்கிய அன்னை மரியாள், கபிரியேல் தூதர் அவளை வாழ்த்தி போற்றி சொல்லுகின்ற பொழுது அனைத்தையும் உள்வாங்கியவள் அந்த இறுதி கட்ட வார்த்தைகளை கேட்டவுடனே கலங்கியவளாக சொன்ன வார்த்தை, இது எங்கடமாகும், நான் ஒரு கணவனை அறியேன். உலகத்தை சார்ந்த கேள்விகள், ஒரு கன்னிப்பெண் என்கிற நிலைமையில் கேள்விகள். உன்னதரின் வல்லமை உண்மைது நிழலிடும் என்று இயேசு கபிரியேல் தூதர் சொல்லுகிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். தன்னை அர்ப்பணிக்கிறாள் இறைவனுக்கு. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்டியிட்டு செபிக்கின்ற பொழுது, தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகழட்டும், இருப்பினும் எனது விருப்பம் அல்ல உனது விருப்பம் என்று கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். எனவே கேட்பது உலகத்தை சார்ந்ததாக இருந்தாலும், ஆனால் நிறைவுள்ளது எதுவோ அதை கேட்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார், தந்தை விரும்புகிறார். எனவே இனி வரும் காலங்களிலே நாம் கேட்பது உலகத்தை சார்ந்ததாக இருந்தாலும், ஆனால் அதையும் தாண்டி ஆன்மீகத்தை நிறைவு செய்யக்கூடியதாக கேட்க வேண்டும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். இறை சாயலாக படைக்கப்பட்ட நான் இந்த மண்ணுலகிலே இயேசுவினுடைய திருப்பெயரால் திருமுழுக்கு பெற்ற நான் யார்? என்னுடைய உள் வாழ்வு என்ன என்பதை சொல்லுகிறது. வெறும் வார்த்தைகளால் இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய சிந்தனைகளுக்குள் இருக்கின்ற வாழ்வு, என் அகத்திற்குள் இருக்கின்ற வாழ்வு, மறைந்து ஒளித்து வைத்திருக்கின்ற வாழ்வை நான் தேடி அதற்குள் இறைவன் இருக்கிறாய் என்பதை நான் உணர வேண்டும். இதைத்தான் இயேசு தேடச் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த உடல் அழிந்து போகக்கூடியது, ஆனால் ஆன்மீக வாழ்வு அழியாது, நம்முடைய ஆன்மா அழியாது. இறைவனிடம் செல்ல வேண்டும். இந்த ஆன்மீகத்தை என்னுடைய வாழ்வில் நான் புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்றேனா அல்லது அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேனா, இருள் அடைந்ததாக வைத்திருக்கின்றேனா? எனவே என்னுடைய ஆன்மீக வாழ்வை நான் யார் என்பதை தேடி அலைந்து அதில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நீக்க வேண்டும் என்று இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் தேடுதல் தெளிவுள்ளதாக இருக்கும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இயேசுவினுடைய இதய கதவை நாம் தட்ட வேண்டும். எப்பொழுதும் அவருடைய இதய கதவை நாம் தட்டுகின்ற பொழுது அவர் நமக்காக திறந்து வைப்பதற்காக காத்து கிடக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இந்த தவ காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் எதை கேட்க வேண்டும், எதை தேட வேண்டும், எதற்காக தட்ட வேண்டும் என்பதை இன்று இயேசு சொல்லுகிறார். எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகனுடைய 2வது அத்தியாயத்திலே தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணுலக வாழ்வில் கேட்பதையெல்லாம் அதிகமாக கொடுக்க விரும்புகின்ற நீங்கள், என் விண்ணக தந்தை நீங்கள் விண்ணகத்திலே வாழ்வதற்கு இந்த உலகத்தை சார்ந்ததை கொடுப்பாரா அல்லது விண்ணகத்தை சார்ந்ததை கொடுப்பாரா? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே உலகத்தை சார்ந்ததை தேடினாலும் அன்றாட வாழ்க்கைக்கு நம்முடைய ஊனுடலுக்கு தேவைப்பட்டாலும், ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய ஆன்மீக வாழ்வு எது என்பதை நாம் தேடி கேட்டு இதை இறைவன் திறக்க சொல்லி நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளிலே அன்னையார் திருச்சபை அருளாளர் அருட்சகோதரி ராணி மரியாவை நினைவு கூற நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கேரள மாநிலத்தில் பிறந்தாலும் வட இந்தியாவிலே மத்திய பிரதேசத்தில் தன்னுடைய பணி வாழ்வை பிரான்சிஸ்கன் சகோதரி சபையிலே ஆரம்பித்த இந்த சகோதரி 1994ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் தன்னுடைய பணி வாழ்வை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உணர்ந்தவள், அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பியவள், அவருடைய உரிமைக்காக போராடியவள். அந்த மக்கள் அரசாங்க உதவி என்ன என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த மக்கள் அரசாங்கத்தை நாடாமல் அங்கிருக்கின்ற நிலக்கிழார்களிடம் சென்று கந்து வட்டிக்காக பணத்தை வாங்கி தன்னுடைய நாட்களை கடந்து செல்லுகிற பொழுது வட்டியினுடைய சுவை தாங்க முடியாமல் எத்தனையோ உயிர் பலியாகி இருக்கிறது, உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்த அருட்சகோதரி அந்த மக்களை ஒன்று சேர்த்து, உங்களுக்கு அரசாங்கத்தின் உதவிகள் இருக்கிறதே, அதை நீங்கள் பெறலாமே என்று இந்த கந்து வட்டியை முழுவதுமாக தவிர்க்க வச்சு கற்றுக் கொடுத்தான். 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இதே நாளிலே இப்படி அந்த பாமர மக்களுக்காக போராடி கொண்டிருந்த சகோதரி பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த நிலக்கிழார்கள் கூலிப்படை ஏவி விட்டு சமுந்தர் என்கின்ற அந்த கூட்டத்தோடு இணைந்து இந்த அருட் சகோதரியை கத்தியால் குத்தி கொலை செய்தார்கள். பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது இறைவனை தேட வைத்தாள். இந்த சமுதாயத்திற்காக இறைவனிடம் கேட்க வைத்தாள். இறைவனுடைய கதவை தட்டினாள். இந்த சகோதரி இறந்தால் இந்த கொலைக்காரர்களையும் சிறையில் அடைத்தார்கள். இது சகோதரனுடைய இறந்து போன ராணி மரியாவுடைய சகோதரி இளைய சகோதரி சிறைச்சாலைக்கு சென்று இது சமந்தர் மற்றும் அந்த கூட்டாளிகளை நானும் என் குடும்பத்தாரும் உங்களை மன்னித்து விட்டோம் என்று சொன்னாள். அதன் பிறகு வட இந்தியாவிலே மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ரக்ஷன் பந்தன் என்கின்ற நாளிலே இந்த சகோதரி சென்று அந்த சமந்தன் என்கின்ற கையிலே இந்த ராக்கியை கட்டி, உன்னை நான் என் சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறேன், பரோலில் எடுக்க நான் உதவி செய்கிறேன் சொல்லி இந்த ராணி மரியாவுடைய இளைய சகோதரி இந்த கொலைக்காரனுக்காக பரிந்து பேசி வெளியே அழைத்து வந்தாள். இந்த சமந்தனும் மனம் மாறினான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்று இந்த அருட் சகோதரிய வரலாற்று பகுதியிலே சொல்லுகிறது. இது வல்லமா இயேசுவிடம் கேட்பது, இது வல்லமா இயேசுவிடம் தேடுவது, இது வல்லமா இயேசுடைய இதய கதவை தட்டுவது. நாம் எதற்காக கேட்கிறோம், எதற்காக தேடுகிறோம், எதை நோக்கி தட்டி கொண்டிருக்கிறோம், சிந்தித்து பார்ப்போம். அப்பொழுது இறைவன் தவக்காலத்திலே உங்களை என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பெயருமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை கெஞ்சி மன்றாடுவோம், மீது இரக்கமாயிரும். மக்களின் காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் ஏற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களையும் உம்மிடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டு மீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி அம்சடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொண்டும் எங்களை தூய் ஆவியார் உதசிக்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருடும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கொண்டு திருமகளில் ஏற்றருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் விளைகளும் மூந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருளும் இவன் பாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகை காக்கவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடனே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மனம் திரும்புதலின் அரணாக புனிதமிக்க மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.